2018 NTSC தேர்வுக்கான விடைவிலக்கம் பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் 2 111லிருந்து 120 வரை உள்ள வினாக்களுக்கான விடைவிலக்கம் இந்த வீடியோ போல் நம்ம பார்க்கலாம். அடுத்த வினாயின் 111 5 மீட்டர் இன்ட்டு 4 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டரை பக்க அளவுகளாக கொண்ட அறையில் வைக்கப்படும் கம்பத்தின் அதிகபட்ச நீளமானது. இது முப்பரிமாண உருவமாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்முலாவை ஞாபகப்படுத்திக்கோங்க. அதிகபட்ச நீளமாக எவ்வளோ நீளமான கம்பியை வைக்க முடியும் அப்படின்னா L² + B² + H². இது ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரெக்டான சம் தான், ஃபார்முலா ஞாபகம் இருந்தால் போதும். √L வந்து 5² ப்ளஸ் B வந்து 4 போட்டுக்கலாம். அடுத்தது C வந்து 2 போட்டுக்கலாம். 5² பண்ணால் 25 + 16 + 4 2² பண்ணால் 4. இது கூட்டினோம்னா 20 45 √45. இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா √9 × 5 பிரிக்கலாம். 9க்கு ரூட் எடுத்தால் 3, மீதி √5 அப்படியே இருக்கும். 3√5 மீட்டர் அப்படின்றது தான் சரியான விடை. இந்த விடை 3வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. மிக எளிமையான வினா, ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் போதுமானது. அடுத்த வினா எண் 112. ஒரு கோளத்தின் கன அளவும் அதன் புறப்பரப்பும் எண்ணளவில் சமமாக இருப்பின் கோளத்தின் மையம் வழியாக உருவாகும் வெட்டுப்பகுதி வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கணக்கில் கொடுத்துருக்கிறது கோளத்தின் கன அளவு. கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா 4/3r3 அதன் புறப்பரப்பு 4πr² சமம்னு கொடுத்துருக்காங்க. இதில் இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். பை கேன்சல் பண்ணிக்கலாம். 4 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே r² கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறது r/3 = 1 வருது. r = 3. r = 3ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். மையப்பகுதியில் நமக்கு வெட்டினோம்னாவே வட்ட வடிவம் வரும். வட்டத்தின் சுற்றளவு தான் கேட்குறாங்க. வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr 2 × π × r மதிப்பு 3. அப்போது 2 3 6πங்கிறது தான் இதனோட சுற்றளவு. அப்போது இது 3வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வினாவுக்கான விடை 3வது விடை 6π சரியானது. அடுத்த வினா எண் 113. ஏவை செங்கோணமாக கொண்ட ஒரு முக்கோணம் ABCயில் ஒரு உள்வட்டம் உள்ளது. செங்கோணத்தின் பக்கங்களின் நீளங்கள் 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் எனில் அவ்வட்டத்தின் ஆரமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேறு ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சி அதுக்கான பேர் ஏல தான் செங்கோணம் உருவாகுது. அப்போ இங்கே ஏன்னு வச்சுக்கலாம், இங்கே B, இங்கே Cன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல செங்கோணம். இப்போது இதில் ஒரு வட்டம் வரைஞ்சிக்கலாம். வட்டம் உள்வட்டம். அப்போது எல்லா பக்கத்தையும் தொடணும். இந்த பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? 3வது பக்க நீளம் 6² + 8². 6² 36, 8² 64, 100ன்னு வரும். அப்போ 100க்கு ரூட் எடுத்தால் 10. அதுதான் BCயின் நீளம். அது கர்ணம் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது இந்த இடத்துல நம்ம இப்படி ஆரம் 2, இது ஒரு ஆரம், இது ஒரு ஆரம் அப்படி வரைஞ்சிக்கலாம். இப்போது இங்கே ஒரு சதுர அமைப்பு உருவாகுது. இங்கே சதுர அமைப்பு, இங்கே 90 டிகிரி உருவாகும், இங்கேயும் 90 டிகிரி உருவாகும். ஆரம் இந்த பக்கம் 2 பக்கங்கள் சமமாக இருக்கனால இதுவும் ஆரம் தான், இதுவும் ஆரம் தான். இந்த இடத்துல 2 புள்ளி வெட்டுது இல்லையா, அந்த இடத்துல Pன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல Qன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த PBயோட நீளம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆர்லேருந்து நம்பர் ஆர்லேருந்து ஆர் கழிக்கிற மாதிரி இருக்கும். r - r. இந்த QCயோட நீளம் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தோம்னா 8 - r. இப்போது தொடுகோட்டில் நீளங்கள் சமம். வெளிப்புள்ளியிலேருந்து வரையக்கூடிய தொடுகோட்டு நீளங்கள் சமம். அப்போது இது 8 - r இருந்தால் இதுவும் 8 - r. இது 6 - r இருந்தால் வட்டத்தின் வெளியே இருக்கிற புள்ளியிலேருந்து வரையக்கூடிய 2 தொடுகோடு நீளங்கள் சமம். இது 6 - r இருந்தால் இதுவும் 6 - r. இப்போது இந்த மொத்த நீளம் 8 - r + 6 - rங்கிறது எதுக்கு சமமாக இருக்குன்னா 10க்கு சமமாக இருக்குது. 2 கூட்டினா 14 - 2r = 10. இந்த 2r அந்த பக்கம் கொண்டு போனால்
ப்ளஸ் ஆகிடும். 14 மைனஸ் 10 இப்போ கழிச்சோம்னா 4 ஈக்குவல் டு 2r. இதிலிருந்து r ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப நுணுக்கமாக ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய வினா. இதுக்கான ஆன்சர் 2 சென்டிமீட்டர். வினா எண் 114. ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படுகிறது. அதில் பகு மற்றும் பகா எண் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. ஒரு பகடை உருட்டுறப்போ நமக்கு n(s) வந்து 6ன்னு நமக்கு தெரியும். நிகழ்ச்சி ஏங்கிறது என்னென்னா பகு எண் மற்றும் பகா எண் கிடைக்காமல் இருக்கும் நிகழ்ச்சினா n(a) அதில் என்ன நம்பர் மட்டும்தான் வரும்னா 1ங்கிற நம்பர் மட்டும்தான் வரும். அப்போ நமக்கு ஒரு நம்பர் தான் இருக்கும், ஒரு நம்பர் தான் இருக்கும். இப்போ P(a) ஈக்குவல் டு n(a/n(s) 1/6 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 1/6ங்கிறது தான் இதற்கு சரியான விடை. பகு எண் மற்றும் பகா எண் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 1/6. அடுத்த வினா எண் 115. x³ மைனஸ் 6x² ப்ளஸ் 11x மைனஸ் 6 என்ற பல்லுறுப்புக்கோவையின் இரு பூஜ்ஜியங்களின் பெருக்குத்தொகை 2 எனில் மூன்றாவது பூஜ்ஜியமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரணிகள் கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாத்தையும் கூட்டினா பூஜ்ஜியம் ஆகுது. அப்போ 1ன்னு காரணியை போட்டு பார்க்கலாம். 1 -5 -5 ப்ளஸ் 6 இப்போது ப்ளஸ் 6ன்னு வரப்போ இது பூஜ்ஜியம் ஆகுது. x -1 ஒரு காரணி. அடுத்தது 2ன்னு நம்ம போட்டு பார்க்கலாம். 2ன்னு போட்டோம்னா 0 1 2 2 -3 -6ன்னு வருது. 0 x -2 ஒரு காரணி, இன்னொரு காரணி x -3. பூஜ்ஜியங்கள் எது அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்ன ஆன்சர் வருது 1 2 3. இப்போது 2 பூஜ்ஜியங்களை பெருக்கணும்னா பெருக்கு தொகை 2 வர மாதிரி இது 2 வந்துடுது. மூன்றாவது பூஜ்ஜியம் என்னன்னு கேட்டாங்க. மூன்றாவது பூஜ்ஜியமாக இருக்கிறது நமக்கு 3ங்கிற ஆன்சர் தான். இது மூன்றாவது ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வினாக்கான ஆன்சர் 3. அடுத்த வினா எண் 116. 55 மற்றும் 22இன் மீபோவாவை 55m - 22 பெருக்கல் 2 என்ற முறையில் அமைந்தால் m-இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் m-இன் மதிப்பு கணக்கிலேயே கொடுத்துருக்கறனால நம்ம ஆன்சர் செக்கிங் மெத்தட்லேயே போட்டு பார்த்துடலாம். முதல்ல 55க்கும் 22க்கும் மீபோவை கண்டுபிடிக்கலாம். 2 நம்பரையும் நம்ம வகுக்கக்கூடியது 11ஆல் 5 முறை, இது 2 முறை வரும். மீபோவா 11. இப்போது எந்த ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 55 × 2 110 -44 நமக்கு ஆன்சர் 56 வரும். 66 வரும் இல்லையா? 66 வருது. இது தவறு. ஏன்னா நமக்கு மீபோவா 11 வரல, அதனால் இந்த ஆப்ஷன் இல்லை. அடுத்து 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 55 × 1 55 -2 22 44. இது நமக்கு சரியாகவே வருது. அல்லது ஆன்சரில் நம்ம ஈக்குவல் டு 11 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் வந்துடும் 11. இது சரியாக வருது. இந்த ரெண்டாவது ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான விடை. மீதி செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வினா எண் 117. x + y = 1 2x + 2y = 1 ஆகிய சமன்பாடுகளை கொண்ட தொகுப்பின் வரைபடம் கொடுப்பது. x + y = 1 2x + 2y = 2. இந்த ரெண்டாவது சமன்பாட்டை 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு அகெயின் x + y = 1னே தான் வரும். இந்த சமன்பாடு 1 தான். இதற்கான வரைபடம் ஒரு கோட்டு மேலே அதே கோடு மேலே பொருந்தும். அப்போது எண்ணிலடங்காத தீர்வுகள் இருக்கும். அடுத்து வினா எண் 118. tan θ = a/x எனில் x/√a² + x² இன் மதிப்பானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கணக்கில் கொடுத்துருக்கிறது tan θ. tan θனா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் வந்து a, அடுத்துள்ள பக்கம் x. நம்ம கர்ணம் கண்டுபிடிச்சிடலாம். கர்ணம் வந்து இது வந்து yன்னு வச்சுட்டு இருந்தோம்னா y² = a² + x² வரும். y = √a² +
எக்ஸ் ஸ்கொயர். இதனோட மதிப்பு √a² + x². இப்போது நமக்கு இந்த மதிப்பு x/√a² / x²ங்கிறது தீட்டாக்கு இது அடுத்துள்ள பக்கம், இது கர்ணம். அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் வர்றது நமக்கு எந்த விகிதம் அப்படின்னா காஸ் தீட்டா. காஸ் தீட்டாங்கிறது நமக்கு முதல் வழியில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர் நமக்கு காஸ் தீட்டாவை தான் குறிக்குது. அடுத்து வினாயின் 119 x⁻n + n ஐ x-1 ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த கோவையை இப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி பார்க்கலாம். x⁻n அப்படின்னா நம்ம இங்கே 1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண, இதில் ஒரு கேள்வி வந்து 1, அதனால் அப்படி 1 போட்டுக்கலாம். அடுத்து வர்றது 0, அடுத்து வர்றது 0, அடுத்து வர 0, இப்படியே போயிட்டே இருக்கும். கடைசியாக இருக்கிறது n. நமக்கு x-1 ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி அப்படின்னா -1னா இங்கே +1ஆல் வகுத்து பார்ப்போம். 0 1 1 1, மறுபடியும் கூட்டினா 1ன்னு வரும், 1 1ன்னு வரும், மறுபடியும் கூட்டினா 1ன்னு வரும். இது அப்படியே கொண்டு போயிட்டே வந்தோம்னா கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனோம்னா இங்கேயும் 1ன்னு தான் வரும். இது ரெண்டையும் கூட்டுறப்போ நமக்கு n+1 தான் மீதியாக இருக்கும். n+1 மீதி. வினாயன் 120 கீழ்காணும் கூற்றுகளில் எவை உண்மை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் விகிதமுறா எண்ணாகவே இருக்கும். இந்த கூற்று தவறு. அதாவது விகிதமுறா எண் 2 - √2 ஒரு விகிதமுறா எண்ணும், 2 + √2 ஒரு விகிதமுறா எண்ணம் எடுத்துட்டோம்னா இது ரெண்டையும் கூட்டுறப்போ -√2 + √2 கேன்சல் ஆகிடும், 4ன்னு வரும். இது ஒரு முறு எண், விகிதமுறா எண்ணாகவே இருக்கும்னு சொல்கிறது தப்பு. அதுக்கு அடுத்தது இரு விகிதமுறா எண்களின் வித்தியாசம் விகிதமுறா எண்ணாகவே இருக்கும். இதை எடுத்துக்கிட்டோம்னா கூட 2 - √2 இன்னொரு விகிதமுறா எண் -2 + √2 அப்படின்னு எடுத்துருந்தோம்னா இப்போ இதுக்கு கழிக்கிறப்போ குறி மாறும் இல்லையா? என்ன வரும்? 2 - √2 + 2 - √2ன்னு வரும். இது √2 கேன்சல் ஆகும், மறுபடியும் 4ன்னு வரலாம். இதுவும் விகிதமுறா எண்ணாகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, விகிதமுறு எண்ணாகவும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்தது இரு விகிதமுறா எண்களின் பெருக்கல் பலன் விகிதமுறா எண்ணாகவே இருக்கும். இதுவும் தவறாக தான் இருக்குது. √2 × இன்னொரு √3 இது பெருக்கணும்னா √6ன்னு வரும். √2 இன்னொரு விகிதமுறா எண் 2 √2ன்னு எடுத்துட்டோம்னா 2 × √2 பெருக்குனா 2 4ன்னு வரும். விகிதமுறா எண்ணாகவும் வரலாம், விகிதமுறு எண்ணாகவும் வரலாம். விகிதமுறா எண்ணாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னது தவறு. அடுத்து இரு விகிதமுறா எண்களின் வகுத்தல் விகிதமுறா எண்ணாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் தவறு தான். √2 இன்னொரு விகிதமுறா எண் 2 √2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா √2 கேன்சல் ஆகிடும், 1/2ன்னு வருது. இது விகிதமுறு எண். அப்போது இந்த கூற்று நமக்கு தவறானது. நமக்கு கேட்டிருக்கிறது பாருங்கள், எவை உண்மை அல்ல அப்படின்னு கேட்குறாங்க, எது தவறுன்னு கேட்குறாங்க. இது எல்லாமே தவறு தான். அப்போது நமக்கு ABCD அப்படின்ற இந்த 2வது ஆப்ஷன் தான் சரியானது. இது கவனமாக பார்க்கணும், இல்லைன்னா நம்ம ஏதும் இல்லை அப்படிங்கிறத கூட ஆன்சரை கொடுக்குறதுக்கு வாய்ப்பாயிடும். எது உண்மை அல்லன்னு கேட்டிருக்காங்க, அதனால் 2வது ஆப்ஷன் தான் இதுக்கு சரியானதாக இருக்கும். இதுக்கு 2வது ஆப்ஷன் ABCD இதுதான் சரியான விடை. இந்த வீடியோவில் 2018 NTSC தேர்வுகளில் கேட்கப்பட்ட 20 வினாக்களுக்கான விடை விளக்கத்தை பார்த்துருக்கோம். தொடர்ந்து இதே போன்ற வினாக்களை பயிற்சி செஞ்சுட்டு போங்க. உங்களுக்கு CM டேலண்ட் டெஸ்ட் அது எளிமையாக அமையும். தொடர்ந்து பயிற்சி செய்தால் வெற்றி காண முடியும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். யூ வின் ஷுர்.